உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவார எடு. நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. நீ கூட ரிட்டையர் ஆயிடுப்பா. வீட்டில் ரெஸ்ட் எடு. எதுக்கு இன்னும் கஷ்டப்படுற? நக்கு மேல மிட்டாய ஓட்டிக்கோ, புள்ளி மேல கருக்க தட்டிக்கோ. டேய், யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என் சரக்கு என் கையில் கிடச்சுன்னா உன் கவர்மெண்ட்டுக்குள்ள நான் வர தேவையில்லை. என் கவர்மெண்ட் என்னால் உருவாக்க முடியும். ராஜேந்தர், டிஃபன் சொல்லுங்க. என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. என்ன முருகானந்தா, பழைய தாச மறந்துட்டியா? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். எப்படிடா அடிக்க வேண்டிய ஆளு அவன்? யார் அடிச்சா என்னடா? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. நாட்டுக்காரலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ச்சே, என்ன பழப்படா இது. நானும் பழிக்காம மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. ஒருத்த முன்னாடி ஆடுறாருன்னா அவங்க அத்தனை பேரும் பழமாக போறாங்கன்னு அர்த்தம். மீட் மை அனகோண்டா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பூரா பணத்தையும் நீயே வச்சுக்க, நான் போய் காபி சாப்பிட்டுறேன். சந்தோஷம் தானே? ஆஹா, அடுத்த ஷிப்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணிடுறா சீனி. எலும்பு பையன் சும்மா கிடந்து எல்லாம் கிளப்பி விட்டாரு. Please help me. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கே. சார், நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. டாய் கட்ட தொற, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.